என் அன்பான பிள்ளையே, நீ இப்போது இந்த குரலை கேட்கிறாய் என்றால் அது சும்மா இல்லை. நீ எவ்வளவு பாரம் சுமந்து நடக்கிறாய் என்பதை நான் அறிவேன். இரவில் தூங்காமல் கவலைப்பட்ட தருணங்களையும் நான் பார்த்தேன். கையில் பணமில்லாமல் மனதில் பயம் இருந்த நாட்களையும் நான் அறிந்தேன். நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை. நான் உன்னுடன் இருந்தேன், இன்னும் இருக்கிறேன், இனியும் இருப்பேன். உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வீணாகவில்லை. உன் அமைதியான ஜெபங்கள் அனைத்தும் என் முன் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ தோல்விக்காக பிறக்கவில்லை, குறைவில் வாழ்வதற்காக உருவாக்கப்படவில்லை. நீ ஆசீர்வாதத்திற்கு உருவாக்கப்பட்டவன், நிறைவிற்கு அழைக்கப்பட்டவள். நீ இப்பொழுது பார்க்கும் நிலை உன் முடிவு அல்ல, இது ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். நான் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கிறேன். மனிதர்கள் திறக்க முடியாத கதவுகளை, யாராலும் மூட முடியாத கதவுகளை. நீ எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உதவி வரும். நீ தேடாத வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். நீ செய்த உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று நினைத்தாலும் நான் கவனித்தேன். நீ அமைதியாக சுமந்த பாரத்தை யாரும் புரியவில்லை என்றாலும் நான் புரிந்தேன். இனி குறைவு உன்னை ஆளாது, பயம் உன்னை கட்டுப்படுத்தாது. நான் உன் கைகளின் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன். நீ தொடும் காரியம் செழிக்கும். நீ நடக்கும் பாதை நேராகும். உன் வீட்டில் நிறைவு குடியிருக்கும். உன் குடும்பத்தில் சமாதானம் பெருகும். கடன் உன்னை சுற்றி இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. வறுமை உன்னை பயமுறுத்தி இருந்தாலும் அது உன் எதிர்காலம் அல்ல. நான் மெதுவாக ஆனால் உறுதியாக உன்னை உயர்த்துகிறேன். இன்று காணாத மாற்றத்தை நாளை நீ காண்பாய். இழந்த ஆண்டுகள் திரும்பும். கண்ணீரான விதைகள் அறுவடையாக மாறும். நீ ஒரு நாள் நின்று பார்த்து எப்படி இவ்வளவு தூரம் வந்தேன் என்று ஆச்சரியப்படுவாய். அப்போது நினைவு கொள், அது உன் சக்தியால் அல்ல, என் கிருபையால். என் பிள்ளையே, நான் உனக்கு பணம் மட்டும் தரவில்லை, சமாதானமும் தருகிறேன். செல்வம் மட்டுமல்ல, மகிழ்ச்சியும் தருகிறேன். வளர்ச்சி மட்டுமல்ல, பாதுகாப்பும் தருகிறேன். உன் வீட்டில் சண்டை குறையும். உன் மனதில் அமைதி பெருகும். உன் கண்களில் பயம் குறையும். உன் முகத்தில் நம்பிக்கை மலரும். நீ இனி பழைய மனிதர் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பாதுகாக்கப்பட்டவன். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் பெயரை நான் அறிவேன். உன் குரலை நான் கேட்கிறேன். உன் வாழ்க்கை என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. பயம் வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். கண்ணீர் வந்தாலும் நான் துடைக்கிறேன். நீ வீழமாட்டாய், நீ அழிய மாட்டாய், நீ நிறைவாக வாழ்வாய். உன் வாழ்க்கை சாட்சியாக மாறும். உன்னை பார்த்து மற்றவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள். அவர்கள் கேட்பார்கள், இந்த மாற்றம் எப்படி என்று. அப்போது நீ சொல்லுவாய், அவர் என்னை கைவிடவில்லை. இப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் உடலுக்கு ஆரோக்கியம், உன் மனதுக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு நிறைவு, உன் வாழ்க்கைக்கு வளம். உன் பாதையில் ஒளி இருக்கட்டும். உன் முயற்சியில் வெற்றி இருக்கட்டும். உன் நாள்களில் சந்தோஷம் இருக்கட்டும். நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன், இப்போது என்றும்.